ஹாய், வெல்கம் டு மேஜிக் வேர்ல்டு. நாம் இப்போ மொபைல் பாதுகாப்பு பற்றி பார்க்க போகிறோம். நம்ம மொபைலில் பார்த்தீங்கன்னா மைக்கு, கேமரா, லொக்கேஷன், எஸ்எம்எஸ், கான்டாக்ட் இது மாதிரி விஷயங்கள்லாம் பாதுகாப்பாக இருக்கான்னு பார்க்க போகிறோம். இப்போது நம்ம மொபைலில் நிறைய சாஃப்ட்வேர்ஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோம். அதில் சில சாஃப்ட்வேர்ஸ் வந்து நம்மக்கிட்ட பர்மிஷன் கேட்கும், கேமரா, லொக்கேஷன் எல்லாத்துக்கும். சில சாஃப்ட்வேர்ஸ் நமக்கு தெரியாமே பர்மிஷன் எடுத்துக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இனிமே கேட்டு எடுத்தாலும் சரி, கேட்காம எடுத்தாலும் சரி, ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம ஃபோன் வந்து லாக்கில் இருந்தாலும் சரி, யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, நமக்கு தெரியாமையே அவங்க வந்து நம்ம பேக்எண்டில் நம்ம ஃபோனில் இருக்க எஸ்எம்எஸ், கான்டாக்டு, கேமரா, லொக்கேஷன் எல்லாத்தையுமே ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கேமரா கூட நமக்கு தெரியாமல் பேக்எண்டில் எடுத்து பார்க்கலாம் நம்மள. ஆனால் நமக்கு அவங்க நம்மளை வாட்ச் பண்ணுறது நமக்கு தெரியாது. அதே மாதிரி கான்டாக்ட் பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் நம்ம கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் மொத்தமாக எடுத்து இன்னொருத்தவங்களுக்கு சேல் பண்ணவும் எடுக்கலாம். இல்லாட்டி அதை யூஸ் பண்ணி உங்கள் விளம்பரம் நம்ம கான்டாக்டில் எல்லாருக்கும் விளம்பரம் பண்ணுறது, மிஸ்யூஸ் பண்ணுறது நிறைய ஆப்ஷன் இருக்குது. கான்டாக்ட், எஸ்எம்எஸ், கேமரா எல்லாமே வந்து பாதுகாப்பாக இருக்குதா அப்படின்றத உறுதிப்படுத்திக்க போகிறோம். அதுக்கான வீடியோ தான் இது. வாங்க இப்போ நம்ம செட்டிங்ஸ் போய் பார்க்கலாம். இப்போ நம்ம மொபைல் செட்டிங்ஸ் போக போகிறோம். போயிட்டு பர்மிஷன் செக் பண்ண போகிறோம். கேமராக்கு, கான்டாக்டு, எஸ்எம்எஸ், லொக்கேஷன். இது நம்ம செட்டிங்ஸ் போகிறோம்னா நோட்டிஃபிகேஷன் பார்னு இருக்கும். மேலே டைமு டவர் சிம்பிள்லாம் போட்டிருக்கோம். அந்த ஐக்கானை பிடிச்சி கீழே இழுத்தோன்னா நமக்கு செட்டிங்ஸ் ஐக்கான் தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சின்ன ஃப்ளவர் மாதிரி இருக்கு பாருங்க, அதுதான் செட்டிங்ஸ் ஐக்கான். அதை நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கணும். ப்ரெஸ் பண்ணோம்னா செட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு சர்ச் போயிட்டு பெர்மிஷன் டைப் பண்ணணும். பெர்மிஷன் டைப் பண்ணீங்கன்னா பெர்மிஷன் மேனேஜர்னு ஓப்பன் ஆகும். இதை ப்ரெஸ் பண்ணணும். அகைன் பெர்மிஷன் மேனேஜர் கிளிக் பண்ணணும். சில ஆப்ல ஒன் டைம் பெர்மிஷன் மேனேஜர் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு அந்த ஆப்ஷன் வந்துடும். இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா இன்னொரு வாட்டி பெர்மிஷன் மேனேஜர் நான் கிளிக் ப்ரெஸ் பண்ணுறேன். பண்ணோடனே இதுதான் மெயின் ஸ்க்ரீன், பெர்மிஷன் மேனேஜருடைய மெயின் ஸ்க்ரீன். இங்கே கேமரா ஃபர்ஸ்ட் நம்ம கேமராவுக்கு செக் பண்ணி பார்க்கலாம். கேமரா ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஆப்ஷன் வச்சுருக்காங்க. அலோ ஆல் டைம், அலோ ஒன்லி யூஸ்னு வருது. மேபி இந்த லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்டால் இது வருதா, லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்டு இந்த டிவைஸ் ஆப்ஷன் வருதுன்னு நினைக்கிறேன். இல்லாட்டி இந்த மொபைல் மாடலில் கூட சம்டைம் இது மாதிரி இருக்கலாம். ஓகே, எனிவே இப்போ இந்த ரெண்டுமே நமக்கு டேஞ்சர் தான். ஆல் தி டைம் ஆர் ஒன்லி வென் யூ நாட் யூஸ், இந்த ரெண்டுமே நம்ம ப்ராப்பராக செக் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணணும். இப்போ இந்த அடோப் ஸ்கேனுக்கு கேமரா வேணுமா, டாக்குமெண்ட் ஸ்கேன் பண்ணி நம்ம போடுவோம், அப்போ தேவை. ஆனால் இப்போ தேவையில்லை, இப்போதைக்கு எனக்கு தேவையில்லை. இப்போ இதை கிளிக் பண்ணிட்டு நம்ம ஸ்கேன் பண்ணும்போது வேணும்னா கொடுக்கலாம். ஆஸ்க் எவ்ரி டைம் தரலாம் ஸ்கேன் பண்ணும்போது. இது ஒரு செட். இல்லை டோன்ட் அலைன்னு கொடுத்துட்டா, டோன்ட் அலை கொடுத்தாலும் நம்ம ஸ்கேன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக கேமரா ஆக்சஸ் வேணும்னு சொல்லி தான் கேட்கும் ஸ்கேன் பண்ணுவோம். ஸோ நம்ம டோன்ட் அலையை கொடுத்துடலாம். இது பெஸ்ட்டு. டோன்ட் அலையை கொடுத்துட்டோம்னா நம்மளோட பெர்மிஷன் இல்லாமல் எப்பவுமே நோ சான்ஸ். பெஸ்ட்டு வந்து டோன்ட் அலையை கொடுக்குறது தான். நம்ம அதையே கொடுத்துருவோம், டோன்ட் அலையை கொடுத்துருவோம். இப்போதைக்கு இது வேணாம். அமேசான் கேமரா வேணுமா? இப்போ ஏதாவது வீடியோ போடுறதா தான் தேவைப்படும். மேபி அந்த அமேசான் பே யூஸ் பண்ணுறவங்களுக்கு அது கம்பல்சரியாக இருக்கலாம். இப்போ அமேசான் பேன்னு தனியாக ஆப்பே வந்துச்சு, நம்ம அது கூட போட்டலாம் அப்படி வேணும்னா கூட. இப்போதைக்கு அமேசானுக்கு கேமரா ஆக்சஸ் தேவையில்லை, எப்பவுமே தேவையில்லை. ரெக்கார்ட் பண்ணுறப்போ ஆன் பண்ணால் போதும். ஸோ டோன்ட் அலோ. ஓகே, கேமரா அஃபிஷியல் டிவைஸ் அப்ளிகேஷன் இந்த டிவைஸில் கன்ஃபார்மாக கொடுக்கணும்.
இது ஆத்தென்டிகேட்டர்ன்றது மைக்ரோசாஃப்டுடைய செக்யூரிட்டிக்காக யூஸ் பண்ணுற ஒரு ஆப். இவங்களுக்கும் கேமரா தேவையில்லை. இப்போ இவங்களுக்கும் கேமரா அவசியம் இல்லை. பேக் டிஜிட்டல் காம்பஸ் பாருங்க, இவனுக்கும் ஆக்சஸ் கொடுக்க நாட் நெசசரி. இப்போதுக்கு அவசியம் இல்லை. ஜிமெயிலுக்கு இப்போதுக்கு தேவையில்லை. ஜிமெயில் எதுக்கு கேமரா ஆக்சஸ். ஓகே, என்ன அப்ளிகேஷன் இருக்கு இப்போ? கூகுளுக்கும் இப்போ தேவையில்லை, கேமரா ஆக்சஸ் தேவையில்லை. எதுக்கு கூகுளுக்கு? இப்போ கூகுளுக்கும் இதுவும் தேவையில்லை, நாட் நெசசரி. ஜிபே வேணும், நம்ம பே பண்ணும்போது ஸ்ட்ரகிள் ஆகிடும். இப்போ நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னா ஒரு டைம் ஜிபே பண்ணும்போது நமக்கு ஏதாவது ட்ரபிள் ஆகிடும். அப்போ நம்ம ரிமூவ் பண்ணணும் பேபர் டைமில். அதனால ஜிபேவை அலோவ் பண்ணுவாங்க. மொபைல் பே அலோவ் பண்ணலாம். அதாவது இதெல்லாம் வந்து என்னுடைய அப்ளிகேஷனுக்காக நான் சொல்கிறது. உங்களுக்கு எந்த அப்ளிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டோ நீங்கள் அதுக்கு அலோவ் பண்ணிட்டு மற்றெல்லாம் நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். அது உங்கள் ப்ரிஃபரன்ஸ். ஓகேவா? இதே மாதிரி ஒன்றா ரிமூவ் பண்ணிடணும். இப்போ இவனுக்கும் தேவையில்லை. இவனுக்கு எதுக்கு இப்போ? இவனே ரிமூவ் பண்ணலாம். இவனுக்கு இப்போ தேவையில்லை, நாட் நெசசரி. இப்போ யாரு? இவனுக்கும் தேவையில்லை. ஃபோன் பாருங்க, இதுக்கு ஃபோன்னா காலிங் ஆப். இது காலிங் ஆப்புக்கு எது கேமரா? வீடியோ கால் பண்ணும்போது தேவைப்படலாம். இப்போ தேவையில்லை. பேசிக் ஃபீச்சர்ஸ். எஸ்எம்எஸ் பொறுத்தவரைக்கும் டோன்ட் அலோவ் எனிவே. வீடியோ கால் தான் பேசிக் ஃபீச்சராக இருக்க முடியும். அது இதுக்கு தேவையில்லை. வீடியோ கால் பண்ணும்போது இருந்தால் போதும். அதெல்லாம் அவ்வளோ நெசசரி இல்லை. பாருங்க, இவனுக்கும் தேவையில்லை. சன்நெக்ஸ்க்கு இருக்குங்க வீடியோ கேமரா ஆக்சஸ், தூக்கிடலாம். ஜொமேட்டோ இவனுக்கே வேணாம். நெக்ஸ்ட் பாருங்க, இது டிஃபால்ட்டாக ஆக்சஸ் இருக்கிறது நம்ம தூக்கிட்டோம். இது வந்து ஆஸ்க் எவ்ரி டைம் நம்ம இருக்குது. ஆஸ்க் எவ்ரி டைம் கூட நமக்கு இருக்கு. இவனுக்கு தேவையில்லை. பேங்க் விட்டுலாம். ஹோமுக்கும் தேவையில்லையே. எதுக்கு ஹோம் அப்ளிகேஷனுக்கு? இதுக்கு வேணாம். இவனுக்கு வந்து வெப் கேமரா அப்ளிகேஷன். இது வீட்டில் வச்சிருக்க சிசிடிவி கேமரா. அது இந்த ஃபோனோட கேமரா ஆக்சுவலாக அவனுக்கு தேவையில்லை. அதனால இவனுக்கு தேவை. இது ஃபினான்ஸ் அப்ளிகேஷன், இவனுக்கு தேவையில்லை. எஸ்எம்எஸ், இது எஸ்எம்எஸ்க்கு எதுங்க கேமரா ஆக்சஸ் கொடுக்காத, தேவையில்லை. ஓ இது வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுக்கும்போது தேவை. தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் இதுக்கு இப்போ தேவையில்லை. யூஸ் பண்ணுறப்போ நம்ம என்ஜாய் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நாட் நெசசரி. பேங்க் ஆப் விட்டுடலாம். ஸ்கூல் ஆப் கூட இப்போ இதுக்கு கேமரா ஆக்சஸ் நோ யூஸ். ஸ்விக்கிக்கும் தேவையில்லை. ஸ்விக்கிக்கும் கேமரா என்ன சம்பவம்? ஓகே, ஏன்னா ஃபுட்டு சரியில்லைன்னா நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணுறதுக்காக ஸ்கேன் ஃபோட்டோ எடுப்போம். அப்போ ரிட்டர்ன் பண்ணிடுறது. அது இப்போ தேவையில்லை. யூடியூபுக்கு நம்ம வீடியோ அந்த ஷார்ட்ஸ்லாம் இருக்கும், வீடியோலாம் இருக்கும், செல்ஃபி வீடியோலாம் போடுறாங்க. அப்போ அது வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அது யூஸ் பண்ணுறது இல்லை. அதனால் தேவையில்லை. ஆக்சஸை ரிமூவ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? நம்ம தேவையில்லாத அப்ளிகேஷன்லாம் ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ நாட் அலோவ்னா எப்பவுமே அலோவ்டு இல்லைன்னு அர்த்தம் இல்லை. நம்ம இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த அப்ளிகேஷன் கேட்கும் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஆஸ்க் எவ்ரி டைம் இல்லைனா கூட இது கேட்கும். அப்போ நம்ம எனேபிள் பண்ணால் போதும். ஸோ நம்ம வந்து இப்போ கேமரா வந்து சேஃபாக இருக்குது. மொபைல் கேமரா வந்து ஓரளவுக்கு நம்ம சேவ் பண்ணிட்டோம் மொபைல் கேமராவை. நெக்ஸ்ட் போகிறோம். சேம் லைக் இதுதான் கான்டாக்ட்ஸ், எஸ்எம்எஸ். கான்டாக்ட்ஸ் பாருங்க, கான்டாக்ட்ஸ் போகிறோம் பாருங்க. டிஃபால்ட்டாக அலோவில் இருக்குது. அப்பா இல்லை, இவ்வளோ பேரும் அலோவில் இருக்கிறாங்க. கேமரா கான்டாக்ட்ஸ் செக் பண்ணி பார்க்குறோம். ஆண்ட்ராய்ட் ஆட்டோ, இது காருடைய கான்டாக்ட்காக சிங்க் ஆகிருக்கு. கேலண்டர் ஷெடியூல் பண்ணும்போது அவங்க நேம் காட்டுறதுக்காக வச்சிருக்கு.
இதெல்லாம் கூகுள் அப்ளிகேஷன்ஸ். கான்டாக்ட் இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. ஓகே, ட்ரைவ் பேக்கப் பர்பஸில் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. வாட்சை ஜிமெயில் பேக்கப் எடுக்கும்போது தேவைப்படும். கூகுள் மொபைல் ஆப், கேமரா, இவங்க கான்டாக்டர்ஸ் இருக்கு. நம்ம ஸ்டாப் பண்ணிப்போம். கேட்குறப்ப கொடுத்துப்போம், வேறு வழி இல்லைன்னா. ஓகேங்களா? உங்களுக்கு எதுக்கு கான்டாக்ட்ஸ் தேவையில்லை. மெசேஜ் வேணும், இது என்னன்னு தெரில, இது தேர்ட் பார்ட்டி மாதிரி தெரியுது. தேவையில்லை. ஃபோட்டோஸ் வந்து நேம், நம்ம கான்டாக்டில் இருக்கிற நேம் எடுத்து அது போட்டுக்குவோம். ஆனால் ஃபோட்டோஸ்க்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். கான்டாக்ட் தேவையில்லை. ஃபோனுக்கு தேவை செட்டிங்ஸு. வாட்ஸ்அப்புக்கு கான்டாக்ட் இல்லைன்னா நம்ம நேம் டிஸ்பிளே ஆகாது. வாட்ஸ்அப்பில் உள்ள ஒரு நம்பர் தான் வரும். வாட்ஸ்அப்பில் நம்ம கான்டாக்ட் ஆக்சஸ் ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னா ஒன்லி நம்பர் தான் நம்மளால் பார்க்க முடியும், நேம்ஸ் எதுவுமே வராது. ஸோ வாட்ஸ்அப் இஸ் இம்பார்ட்டன்ட், லீவிங் சாட். ஓகே, இதெல்லாம் நாட் அலோட் லிஸ்ட்டில் இருக்குது. ஆனால் நம்ம அப்ளிகேஷன் போகும்போது தேவைன்னா அது கேட்கணும், நம்ம கொடுத்துட்டா வந்துடும். இல்லாட்டி ஒரு வாட்டி அன்இன்ஸ்டால் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டா வந்துடும், அவ்வளோதான். அதே மாதிரி பர்மிஷன் வந்து நீங்கள் திரும்ப அலோவ் பண்ணணும்னா இங்கே வந்து அலோவ் பண்ணிட்டீங்கன்னா கூட இன்ஸ்டாலேஷன் வந்து பண்ண வேணாம். தான் திரும்ப இங்கே வந்து அந்த அப்ளிகேஷனுக்கு பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா கூட அது ஈஸியாக ஓப்பன் ஆகிடும். எனக்கு ட்ரபிள் வேணாம், நான் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் பர்மிஷன் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கிறேன்னு பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த தொந்தரவுமே இருக்காது. அவ்வளோதான். லொக்கேஷன் பண்ணியிருக்கோம். கூகுளுக்கு லொக்கேஷன் முக்கியம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் தொலைஞ்சு போச்சுன்னா ஹெல்ப் பண்ணுறதுக்கு திடீர்னு மேப் யூஸ் பண்ணுவோம். கூகுள் மேப்பு எல்லாருக்குமே கூகுளுக்கு ஆக்சஸ் கொடுத்தா வரும். இப்போது இங்கே இருக்கிற ஏர்டெல் அப்ளிகேஷன் தேவையில்லை. இப்போதும் தேவையில்லை. இவனுக்கு இப்போ தேவையில்லை. இவனுக்கு தான் நம்ம சிம் வாங்க போகிறோம், நியர்பை ஸ்டோர் என்ன வேணும் அப்படின்னா தான் இவனுக்கு தேவை. ஸோ இப்போதைக்கு இவனுக்கு தேவையில்லை, ரிமூவ் பண்ணிடலாம். இவனுக்கு வேணாம். சில பேங்க் வந்து கம்பல்சரியாக லொக்கேஷன் எடுத்து தான் நமக்கு ஓப்பன் ஆகும் அப்ளிகேஷன். அதனால் பேங்க்கை விட்டுடலாம். இவனுக்கும் இப்போ தேவையில்லை. ஃபினான்ஸ் அப்ளிகேஷன் இப்போதைக்கு தேவையில்லை. அது என்னுடைய அபிப்பிராயம் பிரகாரம் எனக்கு தேவையில்லை. அது மாற்ற நீங்கள் வந்து உங்களுடைய டிசிஷனை நீங்கள் கரெக்டாக எடுத்துங்க. இது வந்து ஃபுட் ஆப்பு, கண்டிப்பாக ஆக்சஸ் வேணும். ப்ரௌசர் கொடுக்காம இருக்குது தான் நல்லது. இல்லாட்டி ப்ரௌசர் யூஸ் பண்ணுற எல்லா அப்ளிகேஷன்ஸும் யூஸ் பண்ணலாம். நம்ம ப்ரௌசர்ஸ்க்கு வந்து நம்ம பர்மிஷன் இந்த லொக்கேஷன் ஆக்சஸ் வச்சுருந்தோம்னா அங்கே ஏதாவது வெப்சைட் போகிறோம்னா அந்த வெப்சைட்டில் வந்து தே கேன் ஈஸிலி ஆக்சஸ் அவர் லொக்கேஷன் டீட்டெயில்ஸ். அது அன்னெசரின்னு நினைக்கிறேன். தேவைப்போ ஒன்றா கொடுத்துக்கலாம் நம்ம. ஓகே, காம்பஸ்க்கு லொக்கேஷன் இம்பார்ட்டன்ட்டு விடலாம். இதெல்லாம் ஃபினான்ஸ் அப்ளிகேஷன். தேவைப்போ கொடுத்துக்கலாம், ஒன்றும் அவசரம் இல்லை. ஜிபேக்கு தேவை, இதெல்லாம் ஒன்றும் போக முடியாது. பேங்க் அப்ளிகேஷன் ட்ரபிள் ஆகிடும், நம்ம கொடுத்து தான் ஆகும். இவனுக்கு எதுக்கு நம்ம எங்கே இருக்கணும் வேணும்? அவன் அப்ளிகேஷன்ஸ் நம்ம கேமரா மாட்டு பண்ணுறதுக்கு ஐபி இவனுக்கு தேவையில்லை. இவனுக்கு இப்போ தேவையில்லை. இதெல்லாம் ஃபினான்ஸ் அப்ளிகேஷன். பிரிண்டர். சில அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூடூத்து, ஒய்ஃபை யூஸ் பண்ணுற பிரிண்டரு, டிவி அதுக்கெலாம் வந்து நெசசரியாக லொக்கேஷன் கேட்கும். ஒய்ஃபை, ப்ளூடூத் இந்த 3 ஆக்சஸ் இருந்தால் தான் ப்ராப்பராக ஒர்க் ஆகும். அதுதான் இந்த ஸ்கேன் டிவைஸும் வச்சுருக்கு. இதுதான் ஃபினான்ஸ் தான். இப்போதைக்கு தேவையில்லை, கேட்குறப்ப கொடுத்துக்கலாம். உங்களுக்கு இப்போதைக்கு தேவையில்லை, கேட்குறப்ப கொடுத்துக்கலாம். இதுவும் தேவையில்லை. இது கார் நியர்பை சென்டர் கார்டு, சர்வீஸ் சென்டர் கார்டு இருக்க தேவைப்படும் அர்ஜென்ஸுக்கு.
மணி எல்லாமே லொக்கேஷன் கேட்கும்போது அப்ளிகேஷன் ஒன்று போய் கேட்போம், அப்போ கொடுத்தா போதும். பெரிய விஷயம்லாம் இல்லை. இது கேப் புக் பண்ணுறது கம்பல்சரி. இது நம்ம ஓகே ப்ராடக்ட் வாங்கும்போது சேல் பண்ணும்போது ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தேவைப்படும். வேணா விட்டுடலாம். ஓகே, சில இடத்துல நம்ம ரிஸ்க் எடுத்து விட வேண்டியது தான், வேறு வழியில். ரொம்ப டம்பு போகாமல் இருக்குன்னா ஸ்விக்கிக்கு வேணும், ரேபிடோக்கு வேணும், ஃபினான்ஸ் ஆப்பு ஓப்பன் பண்ணும்போது கேட்பா, அப்போ கொடுத்துக்கலாம் அப்ளிகேஷன். இதெல்லாம் அவ்வளோ இல்லை. பேங்க் அப்ளிகேஷன் தான் நமக்கு ட்ரபிள். இதெல்லாம் நமக்கு ஒன் டைம் யூஸ் பண்ணி நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம். ஃபினான்ஸ் எல்லாம் அதோட திரும்ப எப்போ யூஸ் பண்ணுவோம்னு தெரியாது. பேமெண்ட் பண்ணும்போதோ இல்லை லோன் வாங்கும்போது தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ இருந்தால் போதும், அப்போ கேட்கும்போது கொடுத்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். அது நம்மளுக்கு ஃபுல் சேஃபாக இருக்கும். ஸோ வி கேன் அவாய்ட் அது மானிட்டரிங் அஸ். அவங்க நம்மளை வாட்ச் பண்ணுறத நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ண முடியும் இந்த ஆக்சுவலாக ரிமூவ் பண்ணிட்டா. இல்லாட்டி ஃபோன் லாக்கில் இருக்கும்போது கூட அவங்க வந்து ஈஸியாக நம்மளை ஃபோன் ஆன் நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு நம்மளை வாட்ச் பண்ணுவாங்க. இது ஓரளவுக்கு சேஃப்டி. நம்ம இதுக்கு வேணும், ஆஸ்க் எவ்ரி டைம் வச்சுருக்கோம். இது கூட இப்போ வேணும், ஃப்ளிப்கார்ட்க்கு வேணும். இது லோன் அப்ளிகேஷன் இப்போது தேவையில்லை. இது மார்க்கெட் ப்ளஸ் மெடிக்கல் ஓகே தேவை. இப்போ அதேமாதிரி சேம் லைக் மைக்ரோஃபோன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இல்லாட்டி நம்ம பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க. அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டு அவங்க கேட்பாங்க பேக்கெண்டில். ஸோ நம்ம இந்த ரெண்டையுமே கம்பல்சரியாக ரிமூவ் பண்ணணும். அமேசானுக்கு மைக் வேணாம், காருக்கு மைக் வேணும், கால் பேசும் மைக்கு, கேமராவுக்கு வேணும், கூகுள் ஓகே. ஜிமெயிலுக்கு தேவையில்லை மைக்கு. கூகுள் மொபைலுக்கு ஃபோனுக்கு கண்டிப்பாக வேணும், ரெக்கார்டருக்கு வேணும், ஸ்க்ரீன் ரெக்கார்டுக்கு வேணும். வாட்ஸ்அப்புக்கு இப்போ தேவையில்லை. நம்ம ரெக்கார்டிங் போடும்போது கேட்கும், அப்போ ஃபாலோ பண்ணால் போதும். ஜொமேட்டோ எழுதுறதுக்கு மைக்கு தேவையில்லை, பேசும்போது கேட்டால் போதும். ஓகே, நீங்கள் எடுத்துப்போம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எஸ்எம்எஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம ஓடிபிலேருந்து எல்லாமே எஸ்எம்எஸ் வழியாக தான் இருக்குது. ஜஸ்ட் நம்ம கார்டில் ஓடிபி ஜென்ரேட் பண்ணிட்டு அந்த ஓடிபி அப்படியே அவங்க ரீட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ அமேசானில் எவ்வளோ ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க. அவங்க யாராவது ஒருத்தர் மிஸ்யூஸ் பண்ணாங்கன்னா பண்ணலாம். இப்போதைக்கு தேவையில்லை. ஆனால் பேமெண்ட் ஆப் யூஸ் பண்ணும்போது ஒரு வழி இல்லை. நான் இல்லை பேமெண்ட் ஆப் வச்சுருக்கேன், அதனால தான் கொஞ்சம் பர்மிஷன் வச்சுருக்கேன். கேட்கும் போது ட்ரபிள் ஆகும். இதெல்லாம் நம்ம ரிஸ்க் எடுத்து விட வேண்டியதுதான். நம்ம ஃபோன் சிம் கார்டு ஃபோனோட பைண்ட் ஆகுது வச்சு தான் எல்லாம் ஒர்க் ஆகுது. ஆக்சஸ் அண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் சிம் கார்டு இருக்கான்னு செக் பண்ணி தான் எவ்ரி டைம் ஓப்பன் ஆகும். நம்ம எஸ்எம்எஸ் ஆக்சுவலாக ரிமூவ் பண்ணிட்டா அது ப்ராப்ளம் ஆகும். அதனால் பேங்க்கு இந்த மாதிரி ஆப்லாம் நம்ம பேமெண்ட் ஆப்லாம் விட்டாகும், ஃபாலோ பண்ணி தான் ஆகும். இது ஃபினான்ஸ் தேவையில்லை. ஃபினான்ஸ் ஓப்பன் பண்ணும்போது கேட்பான், அப்போ கொடுத்துக்கலாம். இதெல்லாம் ஃபினான்ஸ், இதெல்லாம் அவ்வளோ இல்லை. வாட்ச் ஓகே, லிமிட் பேங்க்கு விட்டுடலாம். ஃபினான்ஸ்லாம் இப்போ தேவையில்லை. மைக் எதுக்கு மைக்கு வேணும் இப்போதைக்கு கொடுக்கணும். உங்களுக்குலாம் மைக் வேணும், உங்களுக்குலாம் இப்போ மைக் வேணும். மெசேஜ் கூட எதுக்கு மைக்? எஸ்எம்எஸ்ஸா? சாரி மெசேஜஸ் இல்லை. ஓகே மெசேஜஸ் மைக்கு மெசேஜஸ் இப்போக்கு மெசேஜ் தேவையில்லை. எதுக்கு மெசேஜ் நீ பண்ண போகிற? எனக்கு எதுக்கு இப்போது தேவையில்லை. ஃபோனுக்கு வேணும், ஃபோன் நம்ம ஆஃப் பண்ணி தான் ஆகணும். எங்களோட அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன் கூட தேவையில்லாத ஆக்சஸ் நம்ம எடுத்துட்டா நம்ம கொஞ்சம் சேஃபாக இருக்கலாம். நம்மளை அனுமதி இல்லாமல் நம்ம வாட்ச் பண்ண முடியும், இவங்களாம் வாட்ச் பண்ண முடியாது அப்படின்ட்டுருக்கோம். ஸோ இவங்களாம் இதுக்கு பேக் சைடில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ் யாரும் நினச்சாலும் எப்போ வேணால் எடுத்து ஏதோ ஒரு அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு
யாராவது டிவைஸ் மானிட்டர் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா பண்ண முடியும். சும்மா கேட்குறது, விளையாட்டை பார்க்குறது எல்லாமே முடியும். ஸோ நம்ம இதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டா இது மாதிரி ஆக்டிவிட்டிலாம் நம்ம மொபைலில் பார்க்க முடியாது. நம்ம சேஃபாக இருக்கிறோம், ஓரளவுக்கு சேஃபாக இருக்கணும்னு நம்பிக்கையாக நம்ம இருக்கலாம். அவ்வளோதான். இதுதான் இது மாதிரி அவ்வளோதான். இதுதான் செட்டிங்ஸு. இப்படிதான் நம்ம பார்க்கணும். இந்த செக்கப் வந்து நம்ம ரெகுலராக வச்சுக்கணும். வீக்லி வைக்கலாம், இல்லை மந்த்லி ட்வைஸ், மந்த்லி ஒன்ஸ், சும்மா ரெகுலராக நம்ம வச்சுட்டு நமக்கு மட்டும் இல்லாமல் நம்ம திரும்ப நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் மொபைல் எடுத்து நம்ம செக் பண்ணிவிட்டு வச்சுட்டோன்னா ஓரளவு நம்ம பசங்க எல்லாருக்குமே நம்மளே செக் பண்ணி வச்சுட்டோன்னா ஓரளவுக்கு எல்லாமே சேஃபாக இருக்கும். ஒரு நம்பிக்கையோடு நம்ம இருக்கலாம். ஓகே, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.